குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். எப்படி இந்த லேண்டிங் பேஜ் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன வாக் த்ரூ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்த ஹெட்டிங் வச்சுக்கிட்டோம். இதோடைய சைஸ் வந்து 45. எப்பயுமே இங்கே 45 நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அதோட 5 அதிகமாக இங்கே 15 வைக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் செக்ஷன். இதுக்கு அடுத்தது இதே இது 45 வச்சோமா, இப்போ டேப்ல வந்து 40 45 வைக்கணும். டேபை கிளிக் பண்ணிட்டு இங்க 40 இங்க வந்து 45 மாத்திரணும். அதே மொபைல் வியூல இதோட 5 கம்மி, which means 35 40. ஓகே, ஸோ அடுத்தது இங்க இதுல வந்தோம்னா இந்த இதுல சப்ஹெட்டிங் வந்து 30 35 இருக்கு. அதை விட 5 கம்மி 25 30 வைக்கணும். இதை விட 5 இது கம்மி 20 25. ஓகே, சில சமயம் இந்த இடத்துல இஎம்னு டிஃபால்ட்டா இருக்கும். அப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இங்க பிஎக்ஸ்ன்னு சூஸ் பண்ணோம்னா வந்துடும். ஸோ இப்போ மொபைல் வியூ எல்லாமே கன்சிஸ்டன்ட் ஆயிடுச்சு. 2 செக்ஷன் முடிச்சிட்டோம். இமேஜ் கீழே ப்ரௌனா இருக்கு, அது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரீ கன்சல்டேஷன் டுடே இந்த செக்ஷன்ல இந்த வியூ ஓகே அப்படின்னு சொன்னாங்க, டெஸ்க்டாப் வியூ. இதே இதுல வந்து இப்போ நம்ம டேப் வியூ வச்சுட்டு இதுல மாத்தணும் அப்படின்னா இது மட்டும்தான் மாறும். மொபைல் வியூவோ இல்லாட்டினா டெஸ்க்டாப் வியூவோ மாறாது. ஆனா இதுல என்ன சேலஞ்ச் இருந்துச்சுன்னா, இந்த மொபைல் வியூல பாக்குறப்போ எல்லாமே இன்கன்சிஸ்டண்டா இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அட்வான்ஸ்டில் போயிட்டு வெறும் மார்ஜின் மட்டும் 15 வச்சேன். அதே மாதிரியே பேடிங் வந்து 10. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேடிங்னா இந்த ஸ்பேஸ் இப்போ பாருங்க, அதோட இது மட்டும் மாறுது பார்த்தீங்களா. இங்க இது மாறுறப்போ டாப் ரைட் எல்லாமே மாறும். முன்னாடி 10 இருந்துச்சு. இப்போ இந்த மார்ஜின்ல பாத்தீங்கன்னா டாப் 15 வச்சிருக்கோம். இது மட்டும் மாறணும் அப்படின்னா இந்த இடத்த அன்செலக்ட் பண்ணிருக்கணும். இப்போ இங்க ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே மாறிடும் 15ன்னு. ஆனா நமக்கு எல்லாமே மாறக்கூடாது, இது மட்டும்தான் மாறணும். அப்படின்றப்போ இது 0, அதுவும் 0, எல்லாம் 0. இந்த மார்ஜினும் பேடிங்கும் கொஞ்சம் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப என்னன்னா மொபைல் வியூ மட்டும் இந்த மாதிரி செட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது இது ஒரு ஹெட்டிங் கரெக்ட் பண்றப்போ இதே தான். ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் வியூ வந்துடணும். இது முடிஞ்சிச்சா, இதுல சிம்பிள் தான். 30 35 வச்சிருக்காங்க. அப்ப அதோட 5 கம்மின்னு வச்சா 25 30 வைக்கணும். 25 30 இங்க வந்து 20 25 அது செட் ஆயிருக்கு. இப்போ இந்த செக்ஷன் வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்தது இது இந்த இதுல 35 40 இருக்கு. ஸோ டேப் வியூல 30 35 வைக்கணும். அடுத்தது இதுல வந்து மொபைல் வியூல 25 30 அது டிஃபால்ட்டா செட் ஆயிடுச்சு. ஸோ இது முடிஞ்சிருச்சு. இந்த இதெல்லாம் அதுவாகவே அலைன் ஆயிடுச்சு. ஏன்னா இது மொபைல் வியூலயே கரெக்டா இருக்கிறதுனால அப்படியே வச்சுக்கிட்டோம். அடுத்தது அபவுட் த கோச், இந்த ஹெட்டிங் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். டெஸ்க்டாப் வியூல வந்து 35 40, அதோட 5 கம்மி, should be
30 35 இருக்கணும். அதே மாதிரி தான் இருக்குது. அதனால அதை நம்ம கம்மி பண்றோம். 30 35. ஸோ மொபைல் வியூல 25 30 அதுவே எடுத்துக்குது. மீன்ஸ் நம்ம ரெண்டு கரெக்ட் பண்ணா மொபைல் வியூ அதுவே ஃபிக்ஸ் ஆகிக்குது வேர்ட் ப்ரெஸ்ல. ஸோ இப்போ பண்ண வரைக்கும் நம்ம சேவ் பண்ணிக்குவோம். சரியா? இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இந்த மீட் த பூஷன் பட் அவருடைய இதுல வந்து 30 35. இதுல இந்த இந்த ஒரு வேலை தான் சுத்தி சுத்தி பண்ற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஏதோ ஸ்பேஸ் நிறைய வந்திருக்கு டேப் வியூல, அது பார்க்கணும். ஓகே, ஸோ இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்த்தா மொபைல் வியூல எப்படி இருக்கு. அபவுட் த கோச் மொபைல் வியூல கரெக்டா இருக்கு. பட் டேப் வியூல வந்து ஸ்பேஸ் பயங்கரமா இருக்கு. ஓகே, இது அவங்கள்ட்ட நம்ம சரி பண்றதுக்கு அட்வான்ஸ்ட் மேல டாப்ல கொண்டு வருவோம். எல்லாமே சரி பண்ணுவோம். வேண்டாம், மார்ஜின் டாப்ல மட்டும் ஃபர்ஸ்ட் இதை ஏற்றுவோம். இது இந்த இந்த டெக்ஸ்ட் தனியா இருக்கு. கண்டெய்னர் ஹெட்டிங் இருக்கு. மோஸ்ட்லி அலைன்மெண்ட்ல பிரச்சனை ஆகுது. ஓகே, இதுல அபவுட் த கோச் கரெக்டா வருது. இது ஃபுல்லாமே ஒரு கண்டெய்னரா இருக்கு. ம். இது ஃபுல்லார ரெண்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம இவங்க வந்தோடனே கேட்போம் வகையில் காட்ட. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் மொபைல் வியூ முன்னாடி நல்லா இருந்துச்சு. இந்த செல் பேடிங் மாத்தினதுனால இதுவும் கொஞ்சம் இதுவா இருக்கு. -26 வந்துருச்சு. 0 வச்சா கரெக்டா இருக்கும். Okay. அது பார்ப்போம். அது அவங்க வந்தோடனே கேட்போம். இதெல்லாம் அவங்க கொடுத்த டெம்ப்ளேட் அவங்க ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு தடவை கேட்டா சரியா. இதுலயும் -26 தான் பிரச்சனையா இருக்கும்.
2 o'clock காலில் இதை ரெண்டையும் மட்டும் கேட்போம். அடுத்தது 2 செக்ஷன் தரேன்னாங்க. இந்த இது எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இது ஒரு HTML கோடு. அவங்க கொடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மள்ட்ட இருக்கு. ஹவு கேன் இந்த கொஸ்டினை மட்டும் காப்பி பண்ணிட்டு FAQ ஹவு கேன் யுவர் ப்ரோக்ராம் அப்படின்ற அந்த கொஸ்டினோட இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் பாடியில் FAQ செக்ஷன் FAQ கொஸ்டின்ஸ் அப்படின்றக்கா அதில் போயிட்டு இந்த இதை கொடுக்கணும். அதே மாதிரியே அடுத்த டிவ் வந்து FAQ ஆன்சர்ன்னு இருக்கும். அதில் இவங்களோட ஆன்சரை நம்ம இதில் காப்பி பண்ணி போட்டோம். அதுதான் போட்டேன். இந்த இடத்துல இருந்து பி பேராகிராஃப் டேக்ல இருந்து இன்னொரு /p வரைக்கும் போட்டேன். ஸோ வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த பட்டன் வந்து ஸ்டிக்கி சொன்னாங்களே, இது வந்து ஒரு டெம்ப்ளேட். இதை நான் வைக்கிறப்போ எக்ஸாம்பிள் நான் கிளிக் பண்ணிட்டு இந்த இடம் இந்த ஸ்டிக்கி பட்டன் இருக்குல்ல, இதுதான் கொடுக்கணும். இதை வந்து கடைசியில தான் வைக்கணும். வச்சிங்கனாலே உங்களுக்கு அது வந்து கரெக்டாக மற்ற பேஜஸ்லலாம் எதுவும் இம்பாக்ட் ஆகாமல் இந்த இடத்துல வந்துடும். அது மாதிரி இந்த டைம் வந்து நான் 10 minutes அப்படின்னு கொடுத்துருக்கேன். எவர் கிரீன் டைமர் டேஸ் வேண்டாம். இதுலேயே சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, வேணா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் வந்து இந்த கால் டு ஆக்ஷன் பட்டனுக்கு ஏற்ற கலராகவே கொடுத்தாச்சு. ஸோ ஃபார் இந்த 2 டவுட் மட்டும் கேட்போம். அப்புறம் இமேஜ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, ஆத்தரோட இமேஜ், அதையும் நம்ம வச்சிருவோம். ஸோ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, பனல் மாஸ்டரியில் லைன் ப்ராஜெக்ட்னு ஒன்று. இது வந்து பூஷன் பட் இஸ் அவர் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுக்கலாம். நான் Ctrl+Shift+N பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபோல்டர் வரும், பூஷன். ஸோ அவங்க சொன்ன இது 2வது அவங்க கேட்டுக்கிறது, இது நம்ம பண்ணிடுவோம். ஐகான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான். அப்லோட் ஃபைல்ஸ் போயிட்டு செலக்ட் ஃபைல்ஸ், லொக்கேஷனை காப்பி பண்ணதுனால வந்துடும். நம்ம ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறப்போ அவங்களுடைய பேக்ரவுண்ட் இந்த மாதிரி இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பேக்ரவுண்ட் கலரை சூஸ் பண்ணிட்டோம்னா மேட்ச் ஆகிடும். See, almost done. இது பிளாக்கே ஓகேன்னாங்க, நான் ப்ளூ கொடுக்கலாமான்னு பார்த்தேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, இதை சொன்னாலும் சொல்லுவாங்க. இதை பார்ப்போம். டைமும் ஓடல. ஸோ அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, டைமர் என்ன ஸ்டிக்கி பட்டன், அது ஒட்டியே வருதுல எல்லா பேஜ்லையும், அதனால அதை ஸ்டிக்கி பட்டன் கால் பண்ணுறோம். இன்னொன்று வந்து
டேப் வியூல about the author, about the coach. அப்பனா அது டேப் வியூ. இந்த இடம். What can I expect from this call? இது சரி பண்ணணும். அடுத்தது for the coach. இது ரெண்டே சரி பண்ணணும். அவ்வளவுதான். மொபைல் வியூனா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா அது மொபைல் வியூல காட்ட ஆரம்பிச்சிடும். சரி, இதுதான் மேக்சிமம் கம்மி. மொபைல் வியூல எல்லாம் கன்சிஸ்டண்டா இருக்கான்னு பார்க்கணும். இதுல ஏதோ ஒண்ணு, இது ரெண்டும் சேமா இருக்கு. இரண்டு சேம, ரெண்டு சேம, ரெண்டு சேம. ஓகே, இது வந்து சென்டர் பண்ணணும் பட்டன். நீங்க அபவுட் த கோச் கரெக்டா வந்திருக்கு. ஓகே, ஸோ ஃபார் ஸோ குட். அவ்வளோதான் மேம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. நம்ம முடிச்சிருக்கோம். மேம் பாய்.